SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். லசந்த விக்ரமசேகர கொலை விவகாரம், துப்பாக்கிதாரிகள் கைதாகும் தினத்தை அறிவித்த அரசாங்கம். பாதாள உலக குழுக்கள் பெரும் திட்டம் வெளிப்படுத்திய அமைச்சர். நாடாளுமன்றத்தில் சிறப்பு பாதுகாப்பு ஆய்வு, சபாநாயகர் விடுத்துள்ள உத்தரவு. பல்லாயிரம் ரூபாய்களால் குறைந்த தங்கத்தின் விலை, ஒரே நாளில் ஏற்பட்ட சடுதியான மாற்றம். கோர விபத்தில் லொரி வெடித்து 40க்கும் மேற்பட்டோர் பலி. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் படுகொலைக்கு காரணமான சந்தேக நபர்கள் குறித்து தகவல்கள் கிடைத்திருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்படி சந்தேக நபர்கள் 2 அல்லது 3 நாட்களுக்குள் கைது செய்யப்படுவார்கள் என்று அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர நேற்றைய தினம் பிரதேச சபை அலுவலகத்தில் இருந்தபோது அடையாளம் தெரிய ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்நிலையில் அவரது படுகொலை தொடர்பான விசாரணையை 4 போலீஸ் குழுக்கள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் தங்களுக்கு சார்பான ஆட்சி அதிகாரத்தை அமைப்பதற்கான திட்டமிடப்பட்ட அவர்களின் வாக்குமூலங்களிலிருந்து வெளிவந்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று போதைப் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒழிப்பதற்கான தேசிய திட்டம் மற்றும் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்தல் பற்றிய ஒத்துழைப்பு விவகாரத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், நாங்கள் ஆட்சிக்கு வரும்போதே பாதாள குழுக்களுக்கு இடமில்லை என அவர்கள் தெரிந்து வைத்துள்ளார்கள். திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்களுக்கு தைரியம் வழங்கி போதித்தவர்களும் கடந்த கால அரசியல்வாதிகள் ஆவார். இவர்கள் தங்களின் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பாதாள குழுக்களை வளர்க்கின்றார்கள். அவ்வாறு ஒரு நிலைமைக்கு நாம் இன்று இடம் அளிக்க மாட்டோம். திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்களின் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. எதிர்காலத்தில் அதில் சம்பந்தப்பட்டுள்ள அரசியல்வாதிகளின் விவரங்களை நான் நாடாளுமன்றத்தில் தெரியப்படுத்துவேன். விசேஷமாக போதைப்பொருள் விநியோக வலையமைப்பை முடிந்தளவு கட்டுப்படுத்தியுள்ளோம். இதனாலேயே பெருந்தொகை போதைப் பொருட்கள் கைப்பற்ற முடிந்ததுள்ளது என்று தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் சிறப்பு பாதுகாப்பு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக சபாநாயகர் வைத்தியர் கலாநிதி ஜெகத் விக்ரமரட்ன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அதற்கமைய அடுத்த மாதம் 4, 6 மற்றும் 7 ஆகிய 3 நாட்களில் இந்த ஆய்வு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. உறுப்பினர்களின் ஓய்வறைகள் மற்றும் அலுமாரிகள் உட்பட முழு நாடாளுமன்ற கட்டடமும் பாதுகாப்பு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று நாடாளுமன்றம் குறிப்பிட்டுள்ளது. நவம்பர் மாதம் 7ஆம் தேதி நாடாளுமன்ற கட்டடத்தில் உயர் பாதுகாப்பு பகுதிகளுக்கும் பாதுகாப்பு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். அன்றைய தினம் விருந்தினர்களுக்கு மட்டுமே பொது கேலரி அமைக்கப்படும் என்றும் சபாநாயகர் கூறியுள்ளார். விருந்தினர்களுக்கான அழைப்பிதழ்கள் நிதி அமைச்சினால் வழங்கப்படும். மேலும் சிறப்பு பாதுகாப்பு திட்டம் அமலில் இருக்கும் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்துக்கும் வாகனங்களில் வருகை தரும் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாரதியுடன் வருகை தர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்று நாடாளுமன்ற வாகன நிறுத்தமிடம் மூடப்படும் என்பதனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரும் வாகனங்கள் வாகன நிறுத்தமிடத்துக்கு அனுப்பப்படும் எனவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். அன்றைய தினம் சிறப்பு போக்குவரத்து திட்டமும் செயல்படுத்தப்படும் என்றும் சபாநாயகர் மேலும் தெரிவித்துள்ளார். தங்கத்தின் விலை இன்றைய தினம் மாத்திரம் 10,000 ரூபாய் வரை குறைவடைந்துள்ளதாக கொழும்பு செட்டியாத்திர தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் இன்று கொழும்பு செட்டியாத்திர தங்கச்சந்தையில் 22 கேரட் தங்கம், 1 பவுன் தங்கத்தின் விலை 3,02,300 ரூபாயாக பதிவாகியுள்ளது. 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 3,30,000 ரூபாயாக காணப்படுகிறது. கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது நாட்டில் தங்கத்தின் விலை சுமார் 77,000 ரூபாய் குறைவடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை கடந்த வெள்ளிக்கிழமை 3,79,200 ரூபாயாக காணப்பட்டது. அத்துடன் 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலையானது கடந்த வெள்ளிக்கிழமை 4,10,000 ரூபாயாக இருந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகச் செய்திகள். நைஜீரியாவின் மத்திய நைஜர் மாநிலத்தில் பெட்ரோல் லோரி ஒன்று விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 42 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பல்வேறு அளவிலான காயங்களுடன் மேலும் 52 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் நைஜர் மாநில அவசர சேவை தலைவர் அப்துல்லாஜி பாபா ஆரா தெரிவித்துள்ளார். நைஜர் மாகாணத்தில் கட்சா பகுதியில் உள்ள வீதியில் சென்று கொண்ட போது எதிர்பாராத விதமாக சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த லோரி வீதியில் கவிழ்ந்து விபத்துகளில் சிக்கியது. இதனால் டேங்கர் லோரியில் இருந்த பெட்ரோல் கசிந்து வெளியேறியது. அப்போது ஏற்பட்ட தீ விபத்தில் லோரி வெடித்து சிதறியுள்ளது. இச்சம்பவத்தில் வீதியின் அருகே நின்று கொண்டிருந்தவர்கள் வாகனங்களில் பயணித்தவர்களில் 42 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்கள்.
கடந்த ஆண்டு அக்டோபரில் வடமேற்கு நைஜீரியாவில் ஜிகாவா மாநிலத்தில் எரிபொருள் லொரி வெடித்ததில் 153 பேர் கொல்லப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். லசந்த விக்ரமசேகர கொலை விவகாரம் துப்பாக்கிதாரிகள் கைதாகும் தினத்தை அறிவித்த அரசாங்கம். பாதாள உலக குழுக்கள் பெரும் திட்டம் வெளிப்படுத்திய அமைச்சர். நாடாளுமன்றத்தில் சிறப்பு பாதுகாப்பு ஆய்வு சபாநாயகர் விடுத்துள்ள உத்தரவு. பல்லாயிரம் ரூபாய்களால் குறைந்த தங்கத்தின் விலை ஒரே நாளில் ஏற்பட்ட சடுதியான மாற்றம். கோர விபத்தில் லொரி வெடித்து 40க்கும் மேற்பட்டோர் பலி.